शांति शांति शांति. என்னை கேட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக சனி 3ஆம் இடம், அதாவது 7.5 சனியினுடைய கடைசி பாதம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்கள் இந்த குரு பயிற்சியினால் ஏற்படுகிறது. உங்களுக்கு அப்படி ஒரு மெய் காப்பாளன் போன்று, அதே போன்று உகந்த மந்திரியை போன்று, உங்களுக்கு உற்ற நண்பன் போன்று, உயிர் போன்று, உற்ற உயிர் போன்று உங்களை காப்பாற்றுகிறார். ஆக மொத்தத்துல சனி ராகு என்கின்ற இந்த 2 தீய கிரகம்னு சொல்ல மாட்டேன், ஆனா குரூர கிரகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார் குரு. அதனால உடல் நிலையில் என்னென்ன ப்ராப்ளம் பாருங்களேன், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா சரி பண்ணுவார். 3வது செக்மெண்ட்ல மீண்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நன்மை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ராகுனால கொஞ்சம் தூக்கம் கெடும். அது ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் உத்தமமான பிரார்த்தனைகளுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கும்பராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற 14 மே 2025 துவங்கி 2ஆம் தேதி ஜூன் 2026 வரைக்கும் மொத்தம் 384 நாட்களாக அமைந்திருக்கின்றது. இந்த 384 நாட்களில் 264 நாட்கள் குரு நேர்கதியாகவும், பிறகு 120 நாட்கள் வக்கரகதியாகவும் போகிறார். இந்த வக்கரமானது நவம்பர் 11 தொடங்கி 2026 மார்ச் 11 வரைக்கும் இருக்கிறது. சரி, இப்ப இந்த குரு பயிற்சியானது 3 செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். முதல் செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அதாவது கும்பராசிக்காரர்களாகிய, அதாவது கும்பராசியில் பிறந்த உத்தராஷாடா, ஸ்ரவணம், தனிஷ்டா, அதாவது உத்தராட்டம், திருவோணம், பிறகு அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 5ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு குரு வருகிறார். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். இப்ப மிதுனம் 5ஆம் இடம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 157 நாட்கள் இருக்க போகிறார், 5 மாதங்கள். இந்த 5 மாதங்களில் முதல் 1 மாதம் மிருகஷிரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். 2வது 2 மாதங்கள், அதாவது 30 நாட்கள் மிருகஷிரா நட்சத்திரத்துல, 61 நாட்கள் ஆர்திரா நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்துல. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய தலையில இப்ப ராகு இருக்க போகிறார். குரு பயிற்சி ஆன ஒரு 4 நாட்கள்லயே ராகு உங்களுடைய தலைக்கு வரப்போகிறார். அதனால ராகுனுடைய நட்சத்திரத்துல குரு உட்கார்ந்து ராகுவை பார்ப்பது அப்படிங்கிறது பெரிய பாதுகாப்பு கவச்சம். குரு உற்ற நண்பனாக, தோழனாக, ஆக்சுவலி உங்களுக்கு லாபாதிபதி குரு. இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வருமான ஸ்தானத்திற்கு உண்டான 2ஆம் இடமும், பிறகு லாபஸ்தானத்திற்கு உண்டான 11ஆம் இடத்திற்கும் உண்டான அந்த குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தையும் உங்களுடைய 2வது இடத்தையும் இரண்டையுமே காப்பாற்றுகிறார். அப்படிங்கும் போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மற்ற அனைத்து பயிற்சிகளிலும் விட இது ரொம்ப உத்தமமான பயிற்சி. ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். என்னை கேட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக சனி 3ஆம் இடம், அதாவது 7.5 சனியினுடைய கடைசி பாதம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்கள் இந்த குரு பயிற்சியினால் ஏற்படுகிறது. ஆக இந்த முதல் செக்மெண்ட் முதல் 1 மாசம் மிருகஷிரா நட்சத்திரத்துல இருந்து அடுத்த 2 மாதங்கள் 61 நாட்கள் ஆர்திரா நட்சத்திரமாகி, ஆர்திரான்னா என்ன, திருவாதிரை நட்சத்திரம். பிறகு 3ஆம் நட்சத்திரமாகிய புனர்வசு நட்சத்திரம், அதுதான் சொந்த நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியினுடைய பெரிய ஒரு பலமே என்ன தெரியுமா, இந்த
புனர்பூச நட்சத்திரத்துல அவர் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இருக்கிறார். அந்த புனர்பூச நட்சத்திரம் கடகத்திலே இருக்கு. அவர் அதிச்சாரமா கடகத்துக்கும் போறார். ஆக இந்த 157 நாட்கள்ல முதல் 30 நாட்கள் வந்து மிருகஷிராவிலும், பிறகு அடுத்த 61 நாட்கள் ஆர்திரா நட்சத்திரத்திலும், அடுத்தது கிட்டத்தட்ட 66 நாட்கள் வந்து புனர்வசு நட்சத்திரத்திலும் இருந்துட்டு 18 அக்டோபருக்கு வந்து அவர் உங்களுடைய 6ஆம் இடமாகிய தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்கு போகிறார். அங்கு வந்து 48 நாட்கள் இருக்கிறார். ஒரு மண்டலம்னு வச்சுக்கோங்க. அதுல 24 நாட்கள் நேர்கத்தியாக, அதாவது அதிச்சாரமாக போகிறார். பிறகு 24 நாட்கள் வந்து வக்கரமாக திரும்பி வருகிறார். இந்த வக்கரத்துக்கு உண்டான பலன் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு வந்து வக்கரம் பெறுவது, அதுவும் உச்சம் பெற்று வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது பல நன்மைகளை உண்டாக்கும். ரைட்டா? அதாவது லாபஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கிறது. அது அப்ப நம்ம பார்ப்போம். இது வந்து 2வது செக்மெண்ட். 48 நாட்கள் கடகத்தில் 6ஆம் இடத்துல. பிறகு மீண்டும் மிதுனத்துக்கு வந்துட்டு 6 மாதங்கள் இருக்கிறார். அது வந்து 179 நாட்கள், 6 மாதங்கள் இருக்கிறார். அதுல வந்து 96 நாட்கள் வக்கரமாகவும் 83 நாட்கள் வந்து நேர்கத்தியாகவும் மாறி இருக்கிறார். இது வந்து பெரிய கிஃப்ட். இந்த 6 மாசங்கிறது ரொம்ப பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. ஆக இதுதான் 3 செக்மெண்ட்ஸ். ரைட்டா? இந்த 3 செக்மெண்ட்டை வைத்துக்கொண்டு 5 தலைப்பாக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது கும்பராசிக்கு உண்டான பலன்களை குரு என்கின்ற ஒரு கிரகத்தினுடைய ஆங்கிள் இருந்து என்னென்ன பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த பலன்களை 5 தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்த நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடலும் மனமும் எப்படி இருக்கும், என்னுடைய ஸ்திதி அதாவது இமேஜ், சொசைட்டில என்னுடைய இமேஜ், குடும்பத்துல என்னுடைய இமேஜ், பிறகு வந்து நண்பர்களுக்கு நடுவில் என்னுடைய இமேஜ், என்னிடத்தில் என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும், அப்புறம் என்னுடைய உடல் ஆரோக்கியம். இது வந்து முதல் சப்ஜெக்ட். 2வது வேலை, சொந்த தொழிலா, ஜாபா, உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, பெரிய டாபிக். அடுத்தது உறவுகள், உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள். அதுக்கு அடுத்தது படிப்பு, படிப்புங்கிற அந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுவுமே அதாவது படிப்புக்கு எண்டே கிடையாது. காலம் வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடைசியில வந்து சொத்துக்கள், அசட்ஸ், சேர்ப்பேனா இல்லை இழப்பேனா, ஏனென்றால் இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கிறது. குரு என்ன பங்காற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பலன்களை ஆரம்பிச்சுடுவோம். கும்பராசியில் பிறந்த நான் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தன்னம்பிக்கையுடன் விளங்குவேன். அதாவது இந்த 7.5 சனி வந்து ரொம்ப ஒரு ஆட்டம் ஆட்டிடுச்சு. அதிலும் கூட இந்த 7.5 சனி ஜென்மச்சனியில வந்து ராகு மகாதசை இருந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்தது. அந்த சிரவண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து ராகு மகாதசை நடந்தது. அது ஒரு 30-35 வயசுக்குள்ள இருப்போமா. அப்போ அது வந்து நிறைய சோதனைகளை கொடுத்தது. சில பேர் வந்து குரு மகாதசை, அதாவது யாருன்னு கேட்டா தனிஷ்டா வீட்டத்துல பிறந்து குரு மகாதசை அவர்களுக்கு நல்ல மகாதசை, அது பெரிய பாடுபடுத்திடுச்சு. உத்தராஷாட நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் சோதனையாகத்தான் இருந்தது. அப்படிங்கும்போது இனிமேல் என்னை தன்னம்பிக்கையாக நான் உணர்வேன். மனதளவில் வந்து இருந்த அந்த ஒரு இறுக்கமும் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட போல அந்த ஒரு தன்மையும் விடுதலை அடைஞ்சிடும். மனசு வந்து ஒரு ஃப்ரீ பேர்டா ஃபீல் பண்ணும். ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும், ஆனா ஏதோ வந்து பீடை விட்டுட்ட மாதிரி ஒரு தோணும். என்ன சுவாமிகளை இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன்னாக்கா, இல்லை அப்படி கீழே சொன்னதான் நமக்கு அந்த அர்த்தம் புரியும். ஏதோ பிடிச்சி நம்மளை ஆட்டிக்கிட்டு இருந்தது விட்டுடுச்சப்பா எப்பா அப்படின்னு. இருந்தாலும் ராகு வரப்போகுது. இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து குரு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராகு. அதனால கவலையே படாதீர்கள். இந்த ராகு உங்களை வளர்ச்சிக்கான பாதையில் இட்டு செல்லுவார் குருவினுடைய அனுகிரகத்தினால். அதனால குரு 5ஆம் இடத்துல வந்தாலே நம்முடைய புத்தி பலமாயிடும். இந்த புத்தி தான், இந்த சிந்திக்கக்கூடிய திறனும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் செம்மைப்படுத்தப்படும் பொழுது நாம் சாதிக்க முடியாதது எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. ஆனா இந்த குரு வந்து உங்களுக்கு அப்படி வந்து ஒரு மெய் காப்பாளன் போன்று, அதே போன்று உகந்த மந்திரியை போன்று, உங்களுக்கு உற்ற நண்பன் போன்று, உயிர் போன்று, உற்ற உயிர் போன்று உங்களை வந்து காப்பாற்றுகிறார். இதுக்கு கும்பராசி. நீங்க கும்பராசிக்கு வந்து அவர் வந்து வருமான ஸ்தானாதிபதி. ஆனாலும் கூட பெருசா வந்து நட்பும் கிடையாது, எதிர்த்தன்மும் கிடையாது, 2 பேருக்கும் சமம் தான். இருந்தாலும் இப்போ வந்து குரு அவ்வளவு ஒரு அழகாக உங்களை பாதுகாக்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா என்ன, எல்லா இடத்துலையும் இமேஜ், உங்களுக்கு ரிப்பேர் ஆன இமேஜ் எல்லாம் வந்து மறுபடியும் சர்வீஸ் பண்ண மாதிரி ஆயிடும்.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மீண்டும் தன்னம்பிக்கையாக தன்னையே தான் கௌரவமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருவானது கொடுக்கிறது. இது நம்முடைய இமேஜை பத்தினது. வெளிநாடுகளில் ஓடி ஒளிந்து திரிந்த நாம், நம்முடைய முகத்தை பிறரிடம் காட்ட முடியாத நாம், தைரியமாக தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டு அதே போன்று குற்றமற்றவனாக நிரூபிக்கப்பட்டு, அது சின்ன மிஸ்டேக்கோ பெரிய குற்றமோ, ஆனால் குற்றமற்றவனாக நிரூபிக்கப்பட்டு நான் இந்த உலகத்தில் எனக்கும் பாத்தியத்தை இருக்கு, எனக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. எனக்கு கும்பராசி அன்பர்களே கவலைப்பட வேண்டாம். சரி, உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் நலம் வந்து இனிமேல் கொஞ்சம் நல்லபடியா தேரும். முக்கியமாக நான் பார்க்கிறது அப்படிங்கிறது, இந்த ராகுனுடைய அந்த ஒரு தாக்கம். ராகு 2ஆம் இடத்துல இருந்தார், பினான்சியல் வந்து நிறைய கலாட்டா ஆச்சு, செலவுகள் ஆயிடுச்சு. இப்ப ராகு தலையில வந்துட்டா, சனி அங்க போயிட்டார். இப்ப ராகுவையும் சனியும் சேர்ந்து பார்க்க போகிறார் குரு. முதல் செக்மெண்ட்ல ஒரு 5 மாதங்கள் ராகுவை வந்து சீர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதன் பிறகு 2வது செக்மெண்ட்ல 6ஆம் இடத்துக்கு போயிட்டு சனியும் வந்து ஒரு வழிக்கு கொண்டு வருவார். ஆக மொத்தத்துல சனி ராகு என்கின்ற இந்த 2 தீய கிரகம்னு சொல்ல மாட்டேன், ஆனா குரூர கிரகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார் குரு. அதனால உடல் நிலையில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் பாருங்களேன், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா சரி பண்ணுவார். பிறகு வந்து சில பேருக்கு என்ன ப்ராப்ளமே தெரியாமையே நிறைய அவஸ்தப்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்னதான் என்பதை உணர்த்தி அவர்களுக்கு உண்டான சிகிச்சையை வந்து ஏற்பாடு செய்து அந்த நோயிலிருந்து விடுதலை செய்ய வைப்பார். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். அப்படிங்கும்போது நம்ம மனதும் உடலும் வியாதியிலிருந்து விலகப் போகிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சமாச்சாரம். அப்போ உடல் ஆரோக்கியம் தானே சொத்து, பெரிய சொத்து என்ன உடல் ஆரோக்கியம். அப்போ 11ஆம் இடம் என்பது ஹீலிங் அப்படின்னு சொல்லப்படும். அது வந்து நம்மளை வந்து ஆரோக்கியம் உண்டானவனாக மாற்றும். அதுக்கு பேரே ஹீலிங் பிளேசஸ் பேர். அந்த இடத்திற்கு உண்டானவன் பார்க்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து தனுராசியை பார்க்கிறார். அதனால முதல் செக்மெண்ட்லயே நிறைய வியாதிகள்லாம் நீங்கும். 2வது செக்மெண்ட்ல கடன் எல்லாம் கூட தீரும். உங்களுக்கு எல்லா கடனும் தீரும். அதே போல கடன் வந்து தொழிலுக்காக வேணுங்கிறது கடன் அடைவீர்கள். கடன் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். அதனால 2வது செக்மெண்ட்லயும் நல்ல தெம்பாக, தைரியமாக, கான்பிடென்ட்டாக, அதுவும் வெளிநாடுகளில் வந்து போன பெயரெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடியதாக, புகழெல்லாம் வந்து அதாவது வேண்டுமென்றே உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உணரப்பட்டு உங்களிடம் அதாவது பெருமதிப்பையும் கொள்ளத்தக்க வகையில் வந்து இந்த குருவாகப்பட்டவர் வேலை செய்ய போகிறார். 3வது செக்மெண்ட்ல மீண்டும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நன்மை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சி. ராகுனால கொஞ்சம் தூக்கம் கெடும். அது இந்த 2வது செக்மெண்ட்டுக்கு போகும்போது ராகு மேல இருக்கக்கூடிய அந்த 2வது செக்மெண்ட்னா 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும், மறந்துட வேண்டாம். அப்போ வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு வந்து நீங்க ரொம்ப, அதாவது தூக்கம் வந்து ஏர்லி டு பெட் அப்படிங்கிறத பழக்கணும். இது கஷ்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்து லக்னத்துல வந்து சனி இருந்தது இல்லையா கடந்த 1.5 வருஷம். அதனால தூக்கம் வந்து நம்ம எதை இழந்தோமோ இல்லையோ தூக்கத்தை இழந்துட்டோம். தூக்கத்தினுடைய டென்சிட்டி, குவாலிட்டி வந்து குறைஞ்சு எடுத்து அதை மீண்டும் கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியமானது மேம்படும். உங்களுடைய சுவாச கோளாறுகளும், பிறகு வந்து உங்களுடைய யூரினேஷன், அதாவது வந்து கீழே வந்து இடுப்பு பகுதியில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதாவது ரெக்டத்துல இருந்த பிரச்சனைகள், யூரினேஷன்ல இருந்த பிரச்சனைகள், பிறகு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்த பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளும் தீருகின்றன. இது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? சரி, அடுத்த தலைப்பு என்ன? தொழில் அப்படின்னு சொன்னாலே 2ஆ பிரிக்கலாம். சொந்த தொழில், ஜாப்ல வந்து 2, கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட். அதுலயும் கூட உள்ளூரா, வெளியூரா, வெளி மாநிலமா, வெளிநாடா. சொந்த தொழில் உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா. சரி, இதுல முதல்ல சொந்த தொழில சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன். குரு 5ஆம் இடத்துக்கு வந்த உடனே, ராகு தலைக்கு வந்து சனி 2ஆம் இடத்துக்கு போன உடனே எல்லா பினான்சியல் பேர்டனும் குறையறத கண்ணால பார்ப்போம். லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் ஆரம்பிச்சு ஒண்ணுமே விளங்கல சுவாமிஜி, 3-4 வருஷம் ஆயிடுச்சு தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னா, இனிமேல் பாருங்க ப்ராக்ரஸ் வரும், நல்ல ஐடியாக்கள் வரும், ப்ராக்ரஸ் வரும். தகுந்த உற்ற நண்பர்களோ அல்லது அதற்கின்ற பெரியவர்களோ, அந்த ஃபீல்டுல வந்து மூத்தவர்கள், சீனியர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். முக்கியமாக கல்வி சாலைகளை வைத்து நடத்துபவர்கள், பிறகு பெரிய பெரிய நூல் ஆலைகளை வைத்து நடத்துபவர்கள், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், பிறகு ஃபேக்டரி ரன் பண்ணுபவர்கள், அதாவது உணவு சாலைகளை வைத்திருப்பவர்கள், பெரிய போர்டிங் லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள்,
இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி என்பது தங்கம் போன்ற பயிற்சி. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பொன்னவனினுடைய பொன்னான காலமாக விளங்க போகிறது. அவர்களுடைய லைஃப்லயே இது பொன்னான காலமாக, அதாவது 7.5 சனியிலையும் 7.5 சனியினுடைய தாக்கத்தையே வெகுவாக குறைத்து இல்லாமலே செய்யக்கூடிய வல்லமை இந்த குருவுக்கு இந்த பயிற்சியில் உண்டு. முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்கள், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கு நல்ல லாபம் உண்டு. நிஜமாவே சனி 2ஆம் இடத்துக்கு போனாலும் கூட, சனி விரயஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட லாபத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமே வழியே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்ரஸ் உண்டு. சரி, இப்ப ஜாபுக்கு வந்துடும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து வெளியில டிரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல ஒரு இடத்துல நம்ம போய் செட்டில் ஆக போகின்றோம். முக்கியமாக ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கக்கூடிய நம்ம நமக்கு இதுவரைக்கும் பிடிச்ச இந்த காரியம், இந்த இடத்துல நான் பண்ணனா, இந்த இடத்துல இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அந்த இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் கூட 2வது செக்மெண்ட்ல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய செயலாக்கம் ஆரம்பித்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளையே ஒரு அசகாய சூரனாக நம்ம பாவிச்சு நம்ம நல்லபடியாக சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கு இது தங்கமான காலம். ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பியுங்கள். உங்களுக்கு இது என்னன்னு கேட்டா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய மக்கள் கிடைப்பாங்க. லாபம் உங்களுக்கு 2வது 3வது செக்மெண்ட்ல கிடைக்கும். இந்த குரு வந்த உடனே 5 மாதங்கள் நல்ல கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கையும் கிடைக்கும். இது ஜாபை சொல்லியாச்சு. இப்ப இதுல பிரைவேட் ஜாப்னு பார்த்தா எல்லா எஜுகேஷனல் சிஸ்டத்திலையும் இன்ஸ்டிடியூஷனையும் ஒர்க் பண்ணுபவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. படைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அதாவது கதாசிரியர்கள் தன்னுடைய கற்பனையை வைத்துக்கொண்டு பண்ணுபவர்களுக்கெல்லாம் இது பெரிய சமாச்சாரம். அரசியல்ல இருப்பவர்களுக்கு திடீரென்று அசுர வளர்ச்சி. நீண்ட நாள் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன், மக்களிடம் நல்ல செல்வாக்கானது கிடைக்க போகிறது, பதவியும் கிடைக்க போகிறது. அதனால இன்னும் கூட சென்ட்ரல்ல உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் மத்திய இடமும் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த குரு உங்களுக்கு பதவியையும் பட்டத்தையும் பிறகு கௌரவத்தையும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அடுத்து வேலையே போயிடுச்சு, வேலை இல்லாத ஒரு வர்க்கம் இருக்கு. திடீர்னு ஜென்மச்சனியில வேலை போயிடுச்சுன்னாலும் இந்த குரு வந்த உடனே ஆர்திரா நட்சத்திரத்துக்கு வரார் இல்லையா, அதாவது உங்களுக்கு ஜூன் மாதம் வந்துருவார் அவர். ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதாவது ஒர்க் வைஸ் கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் நல்ல வளர்ச்சியையும் வேலையும் கிடைத்து நல்லா செட்டில் ஆகிவிடுவீர்கள். சரி, இப்ப தொழில் ஓரளவு பண்ணியாச்சு. அடுத்தது உறவுகள் எந்த உறவுகள்ல நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, திருமண உறவுகள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண உறவுகள்ல இருந்தாலும் குரு பாதுகாப்பாக தான் இருக்கிறார், பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகுவதை நாம் பார்ப்போம். அதுவும் 2வது செக்மெண்ட் 3வது செக்மெண்ட் கொஞ்சம் பெரிய செலவாக, அதாவது குடும்பத்துல யாருக்காவது தங்கைக்கோ அல்லது மகனுக்கோ திருமணம் ஏற்பாடுகள் நடப்பது, அல்லது ஒருத்தருடைய எஜுகேஷனல் வெளிநாட்டுக்கு அனுப்புவது, இந்த மாதிரி குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவது இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளுக்காக நல்ல எதிர்காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறீர்கள். அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். தாத்தா பாட்டி அவர்களுடைய ஒரு அமைப்பு இருக்கு. அவர்களுடைய அந்த உறவுகள் நம்ம விட்டு நிரந்தரமாக அவர்கள் அமரர்கள் ஆவதற்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. சங்கடப்பட வேண்டாம். ஆனா இதான் உண்மை. அதான் வயதானவர்களை சொல்றேன், 80 வயதை தாண்டி அவர்களை சொல்லுகிறேன். இரண்டால் பூர்வ பாத்திரபாதத்தில் தான் ராகு இருக்கிறார், அதுலேயே தான் தொடர போகிறார். குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது அவர்கள் ஒரு நல்ல விதமாக சந்தோஷமாக அவர்கள் நம்மளிருந்து அமரர்கள் ஆக போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், அது அப்புறம். இருந்தாலும் நமக்கு அந்த பாக்கியம் கிட்டும், அவர்களோட இருப்பதற்குண்டான பாக்கியம் கிட்டும். முக்கியமாக திருமண உறவுகள். 7.5 சனியில திருமணமே லேட் ஆனது யாருக்குன்னாக்க கும்பராசிக்காரர்கள் தான். அதனால திருமணம் உடனடியாக அதாவது உங்களுக்கு ஜூன் மாதம் முடிஞ்சிட்டாலே, ஆர்திரா நட்சத்திரத்திலிருந்து அவர் புனர்வசுக்கு போயிட்டாருனாலே உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி குரு ஆர்திரா நட்சத்திரத்திலிருந்து புனர்வசுக்கு போயிடுறார். திருமணம் தான், கெட்டி மேளம் தான். அது நீண்ட நாள் ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் உடனடியா திருமணம் நடக்கும். அதே போல இப்ப இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கு
கிட்டத்தட்ட 2-3 ஜாதகத்துக்குள்ள நல்ல ஒரு ஜாதகம் செட் ஆகி உடனே திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணம் வந்து வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி முதல் திருமணத்துல பிரச்சனை இருந்து அல்லது உறவுகளை இழந்தவர்களுக்கும் கூட இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு திருமண அமைப்புகள் வரும். திருமண உறவு, அதே போல காதல் உறவு, அதுலேயும் கூட ராகு வந்து லக்னத்தில் இருக்க வெளிநாடுகளில் வேறு மொழி பேசக்கூடிய மாற்றார்களை வந்து நாம் விரும்பி நம்மை வந்து வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது உறவுகள்ல வந்து எல்லா உறவுகளும் ஓரளவு நல்லவர். அதுலயும் வந்து குழந்தைகளுக்காக அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கிஃப்ட். கணவன் மனைவி உறவுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் சலசலப்புகள் வந்து போகும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சகோதர உறவு மேம்படும். அதுலேயும் மூத்த சகோதர உறவு ஒரு நல்ல ஒரு பிசினஸ்க்காக இதுக்கெல்லாம் வந்து தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்த டாபிக் படிப்பு. படிப்புல வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே குறைஞ்சிடும். அதனால படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் குறைகிறது. முக்கியமாக யூஜியில் படிப்பவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாகுவதற்குண்டான சான்சஸ் இருக்கிறது. வெளிநாடுகளில் படிப்பவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை நல்லபடி அதாவது சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி வைத்துக் கொள்வது நல்லது. சூரிய ஒளி வரல அப்படின்னாலும் கிளென்லினஸோட இருக்கிறது நல்லது. ஏனென்றால் ராகு வந்து தலையில இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மாதிரியா அந்த ரூம் எல்லாம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் குப்பை கூளம் மாதிரி போட்டு வச்சிருப்போம். அது வந்து ஆரோக்கியத்திற்கு கேடு. அது ஒன்றுதான். மற்றபடி படிப்புக்கு, அனைத்து படிப்புக்கு முக்கியமாக நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த குரு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷயம், டேட்டா அனாலிசிஸ் விஷயம், பிறகு வந்து பிசினஸ், MBA, காமர்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து CA பண்றது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு, அதாவது எல்லா ஆர்ட் அண்ட் சயின்ஸும் சரி, இன்ஜினியரிங்கும் சரி, ஏன் மெடிக்கல் சயின்ஸும் சரி, எல்லாத்துலேயுமே பயோ வந்து நான் படிக்கணுங்கிறவர்கள், முக்கியமாக பயோ வந்து நான் படிக்கிறேன், ரீசர்ச் ஓரியன்டா படிக்கிறேன், எல்லாருக்குமே நல்ல ஆதாயம் இருக்கிறது. ஆட்டோமொபைல்ஸ் படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே அவர்களுக்குமே நல்ல சான்சஸ் இருக்கிறது. கேம்பஸ் இன்டர்வியூல மேக்சிமம் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் இருக்கிறது. ஆரம்ப கல்வி அதாவது ரொம்ப இந்த குழந்தைகளை போய் நம்ம போய் எஜுகேஷன் போய் சேர்ப்போம் இல்லையா, அது மட்டும் ஒரு முதல் 3 மாதங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல போய் ஏதாவது ஒரு டிலே ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி படிப்புக்கு மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக இந்த குருவனுடைய பயிற்சி அமைந்திருக்கிறது. அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள் வாங்க வேணாம் அப்படின்னாக்கா, எஸ், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தான் உழைச்சி சொத்துக்கள் வாங்க வேணாம் அப்படின்னாக்கா 3வது செக்மெண்ட்ல, அதாவது 5 டிசம்பர் 2025 முதற்கொண்டு ஜூன் 2026 வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவீர்கள். ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்குவது, பிறகு நிலம் வாங்குவது, அதுவும் இல்லாம ஆபீஸ் கட்டுவது, உங்களுடைய ஆபீஸுக்காக அதாவது உங்களுடைய அலுவலகத்துக்காக ஒரு இடத்தை அமைப்பது, வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் லேண்ட் வாங்குவது, இப்படியாக சொத்துக்கள் சேர்க்கத்தான் போகிறீர்கள். அதுலேயும் கூட முக்கியமாக நான் சொல்ல விளைவது உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு சேரும் என்பதுதான், முன்னோர்களிடமிருந்து. ஆக மூதாதையர் சொத்து வந்து சேரப்போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. ஆகவே கும்பராசி அன்பர்கள் சந்தோஷமாக தன்னம்பிக்கையோட கொஞ்சம் வந்து தூக்கத்தை வந்து கரெக்டா வச்சுட்டோம்னா இந்த ஒரு வருஷமும் நமக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இல்லவே இல்லை. அப்படிங்கிறதா உண்மை. பூரண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.